பூம்புகார் மீனவ கிராமத்தில் மதமாற்றத்தை தடுக்க கோரி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பூம்புகாரில் 7000த்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் வசித்து வருகின்றனர். சமீப காலமாக மத போதகர்களை கொண்டு வழிபாட்டுக் கூட்டம் நடத்தி மதமாற்றம் நடப்பதாக சர்ச்சை கிளம்பியது. இது தொடர்பாக சமாதான கூட்டம் நடந்த போதிலும் மத மோதல் உருவானது. இந்நிலையில் மீனவர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பூம்புகார்ல கிட்டத்தட்ட 7000 பேர் வசிக்கிறோம். இவ்வளவு பேர் வசிக்கிற இடத்துல இவங்க ஒரு 10 பேர் காசுக்காகவும் மற்ற காரியத்துக்காகவும் போய் கிறிஸ்டின்ல சேர்ந்துக்கிட்டு மத போதகராக இருந்துக்கிட்டு ஊருக்குள்ள யாரையும் தூங்க விடாம, ஒரு தொழில் செய்ய விடாம, எங்கள் வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கிறது மாதிரியும், அதுக்கடுத்து சட்ட ஒழுங்கு பாதிக்கிறது மாதிரியும், ஊர்ல மத கலவரத்தை தூண்டுறது மாதிரியும், அதாவது குறிப்பா சண்டை சச்சரவு வளர்த்து அதுல அவங்க ஏதாவது உபயம் தேடிக்கிறது மாதிரியாகவும் ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காங்க. நாங்க இதை காவல்துறைக்கு தெரிவிச்சுட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு 1.5 கோடி ரூபாய் நட்டம் நாங்க முழு அடைப்புல இருந்து இன்னைக்கு அது சம்பந்தமா கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இருக்கிறோம். மேற்கொண்டு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தெரிவிச்ச வகையில அவங்க ஆர்டிஓ மத்தியில பேசி ஒற்றுமைப்படுத்துறதா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 500க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்பிடிக்க செல்லாததால் 2 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.